தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தென்காசியில் பிரச்சாரத்தை துவக்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் தலைவர்கள் பிரச்சாரத்தை துவங்கி அதை நடத்த ஆரம்பித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் சற்று முன் தன்னுடைய பிரச்சாரத்தை துவக்கியுள்ளார் ஒரு பிரபல தலைவர். ஆம், அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்பொழுது திமுகவில் உள்ளார். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். திமுகவில் இணைந்த அவர் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி பெற தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ய போவதாக அறிவித்திருந்தார். மு.க. ஸ்டாலின் ஆலோசனைப்படி தென் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளார். சற்று முன் தென்காசி மாவட்டத்தில் பிரச்சாரத்தை துவக்கியுள்ளார். ஓபிஎஸ்ஐ கட்சியின் இணைத்ததன் மூலமாக முக்குளத்தோர் சமூகத்து வாக்குகளை அப்படியே அள்ளலாம் என்று மு.க. ஸ்டாலின் கருதுகிறார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் முக்குளத்தோர் சமூக வாக்குகளை நம்பி ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் தான் ஓபிஎஸ். ஓபிஎஸ் தன் பக்கம் வந்தால் அப்படியே முக்குளத்தோர் தனக்கு வாக்களிப்பார்கள் என்று மு.க. ஸ்டாலின் கருதுகிறார். மக்கள் ஒன்றும் மாக்கள் அல்ல, அவர்கள் அறிவு தெளிந்தவர்கள், புத்தியுள்ளவர்கள். கண்டிப்பாக அவர்கள் சிந்தித்துதான் வாக்களிப்பார்கள். ஓபிஎஸ் திமுகவுக்கு சேர்ந்ததால் அப்படியே முக்குளத்தோர் சமூகத்தினர் அப்படியே வாக்களிக்க மாட்டார்கள். ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்தால் அதிமுக ஓட்டு போடுறது, பிஜேபியில் இருந்தால் பிஜேபி ஓட்டு போடுவாங்க, திமுகவுக்கு போனால் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது நினைக்கிறது தப்பு. இன்றைக்கி ஓபிஎஸ் திமுக இணைஞ்சிருக்காப்புல அப்படியே முக்குளத்தோர் வாக்குகளை அள்ளலாம்னு சொல்லிட்டு இப்போ களத்தில் இறக்கியிருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பலர் அதிமுகவிலே போய் சேர்ந்துட்டாங்க. ஓபிஎஸ்க்கு அவருடைய சொந்த மாவட்டமான தேனி மாவட்டத்திலேயே செல்வாக்கு கிடையாது. தேனி மாவட்டத்தில் இருந்த ஆதரவாளர்கள் எல்லாருமே இப்போ அதிமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. அவருக்கு ஒரு எம்பி இருந்தார், தர்மர், அவர் அதிமுகவில் போய் சேர்ந்துட்டார். 2 எம்எல்ஏ டிஎம்கேக்கு போயிட்டாங்க. ஆக ஓபிஎஸ் ஒரு தனி மனிதர். ஆனால் அது தெரியாமல் அவரை இணைச்சா முக்குளத்தோர் வாக்குகளை அப்படியே அள்ளலாம் அப்படின்னு ஒரு மாயையில் அவரை கட்சியில் இணைச்சிருக்காப்புல பிரச்சாரத்தில் களமிறக்கியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு திமுகவுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம்.